ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி செட்டிநாடு பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு பேஸ் மசாலா. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயம் சேர்த்துப்போம். இப்போது நான் ஒரு 4 கட்டி பூண்டு உளிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கருவேப்பிலை ஒரு வத்தை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த நல்லெண்ணெயிலேயே இது பூண்டையும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக மிளகு சேர்த்து வறுத்தெடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்சியெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கலந்து கழுவி ஊற்றி எடுத்து வச்சு நம்ம கலந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வந்திருக்குது. மிக்சியெல்லாம் கழுவி நான் அந்த தண்ணியும் சேர்த்து இதில் கலந்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிய விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிய விடுவோம். இந்த மசாலா நல்லா வதங்கிறதுல உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும், நல்லா சுருளில் வதங்கி வரணும். இப்போ இந்த சமயத்தில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா? அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் கலந்து விட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து காரமும் சரி பார்த்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டித்தன்மை வேணும் அப்படின்றத பார்த்து கலந்து விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இது கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போது நான் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்து நான் நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக பாருங்கள், குழம்பு நல்லா தகன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.